ஹலோ ஹாய்ஸ் வணக்கம். நான் கும்பகோணம் ஜெயலட்சுமி பேசுகிறேன். நாம் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துக்கு அந்தாண்ட நாகூருக்கு பக்கத்தில் கோரக்கர் சித்தர்னு சொல்கிற ஒரு ஜீவசமாதி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். எல்லாருமே அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மன அமைதி, மன திருப்தி கிடைக்குது, உங்களுக்கு இருக்கிற மன கஷ்டம் எல்லாம் தீருதுன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் நாங்களும் போயிருந்தோம். சில பேர் அங்கே போய் நைட்டும் தங்குறாங்க. ஆனால் நாங்கள் அந்த கோயில் ஃபஸ்ட் டைம் போனதுனால ஒரே வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் பௌர்ணமிக்கு அங்கே விசேஷம் அப்படின்னாங்க. இங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த இடம். அந்த ஜீவ ஜோதி எரியுதுல, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் மன அமைதியோடு வேண்டிக்கணும். இதுதான் அந்த கோரக்கர் சித்தரோட ஜீவசமாதி. இது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் தெரியாமல் ஆனால் எடுத்தோம். ஏன்னா நம்மளோட மக்களுக்கு இது காமிச்சு அப்போ தான் அவங்களோட புகழ் வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பெரிய ஐயா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது கருவறைக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து இல்லை வீடியோ கால் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம். ஆனால் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறமே அந்த ஐயாட்ட சொல்லிகிட்டே அப்புறமே நாங்கள் எடுத்தோம். ஐயா சொன்னாங்க, நீங்கள் வந்து கிட்ட ஜூம் பண்ணி எடுக்கக்கூடாது, எட்டேந்து எடுங்கன்னாங்க. அப்புறம் அங்கே ஒரு அகத்தியர் சிலை வச்சுருந்தாங்க. பார்க்குறப்பே மன ஒரு அமைதியாக இருக்கும். அது பக்கத்தில் ஒரு இடம் மிகவும் மன அமைதியாக இருக்கும். ஒரு சத்தம் கூட இருக்காது. நீங்கள் ஒரு சின்ன குண்டூசி போட்டிங்கன்னா கூட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட மனக்கவலை, மன கஷ்டம், உங்களுக்கு எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அகத்தியரையும் போய் பார்த்துட்டு அந்த கோரக்கர் சித்தர்கிட்ட போய் உங்கள் உடம்பில் இருக்க நோய்கள் தீரணும்னு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீர்ந்துடும். அங்கே ஒரு பால் தருவாங்க, அபிஷேகம் பண்ண பால். அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உடம்பில் உள்ள நோய்கள் தீரும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். நான் முதல்ல அந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனேன். அந்த கோயில் அப்படியே ஃபுல்லாக பிரகாரம் சுற்றி பார்ப்போன்னு பார்த்தோம். எல்லாமே வந்து தங்கமெல்லாம் பூசின மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, மிக அமைதியாக. அங்கே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மன அமைதி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கல, எங்கே போனால் தீரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உண்மையாகவே ஒரு மன அமைதி. ஒரு மாமா உட்காந்து தியானம் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஜீவசமாதி போய் சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கும் போகிறது எனக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸ் மாதிரி, ஒரு புதிய இடத்த பார்க்குற புது அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த ஐயாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு மறுபடியும் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வெளியில் மட்டும் எடுத்துக்கிறோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து அங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து அங்கே தங்கியிருக்காங்க. இரவு தங்கி போகிறதுக்கு வர்றவங்க இருக்காங்க. வெளியூர் பயணிகள்லாம் தங்குறாங்க. நிறைய பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வராங்க. அப்போ தான் அந்த ஐயாட்ட கேட்டேன், இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் தூரத்தை வச்சு எடுத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இதை எடுத்தோம். நல்லா சாமிக்கு தீபாராதனை காமிக்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ஒரு சந்தோஷமாக. நீங்கள் இங்கே அந்த தியானம் பண்ணுற இடத்துலேருந்து உட்காந்து நீங்கள் என்ன அமைதி வேணும்னு அந்த ஐயாட்ட கேட்குறீங்களோ அந்த ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. கோரக்கர் சித்தர் ஐயா. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எப்போ போயிருக்கீங்க, உங்களுக்கு அங்கே போய் என்ன ஒரு அனுபவம் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐயா தான் எங்களுக்கு தீபாவளி காமிச்சிட்டு இந்த காலையில் இந்த ஐயாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோம், அந்த அபிஷேக பால்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பால் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம வேண்டுதலை வச்சுட்டு வந்து அன்னதானம் கொடுக்கறதுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு மருத்துவத்துக்கு பணம் கட்டிட்டு வந்தோம் அன்னதானம். இங்கே வந்து நிறைய சித்தர்களோட படம் இருந்துச்சு. அப்படி தான் இது அகத்தியர் சித்தர், இவர் திருமூலர், இவர் போகர், இவர் மச்சமுனி, அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு 18 சித்தர்களோட படம் இருந்துச்சு. அவங்க படத்துக்கு நேராக வந்தால் முகத்தை மட்டும் நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு விதமான ஒளிவட்டம் அங்கே லைட் போட்டிருக்கிறது வந்து எப்படி எடுத்தாலும் ஃப்ளாஷ் அடிக்குது. நானும் எல்லா கோணத்துலையும் எடுத்து பார்த்தேன், எனக்கு எடுக்க வரல. அதனால் தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட தீராத குழப்பத்திற்கும் உங்களோட மனப்பிரச்சனைகளுக்கும் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓம் கோரக்கர் சித்தரை போற்றி போற்றி. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எப்போ போனீங்க, எந்த வருஷம் போனீங்கன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.